ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை சில பேர் எடுத்து வைத்துக் கொண்டு இதிலிருந்து நாங்கள் பெரியார்களிடத்தில் போய் கேட்கலாம், பெரியார்களிடத்தில் நாங்கள் துஆ செய்யலாம், அவங்க எங்களுக்கு அல்லாஹ்ட்ட வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்வதற்கு இந்த ஜியாரத்து பற்றி வரக்கூடிய ஹதீசுகளை எல்லாம் சான்றுகளாக வைத்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். அதுலயும் சில பேர் உண்மை என்று நம்பி அந்த கொள்கையில நிலைத்திருக்கக்கூடிய கட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த கபர் ஜியாரத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை குர்ஆனில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீசுகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சிட்டோம்னு வைங்க, எல்லா குழப்பமும் தீந்துரும். அதை எப்படி தெரிந்து கொள்வது? கபர் ஜியாரத்து என்பதை நுழைவதற்கு முன்னால் கபரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்வை என்ன, கபர்ண்டா என்ன, கபர் எப்படி அமையணும், கபர்களுக்கு உரிய மரியாதை என்ன, இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா என்று நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா அற்புதமான ஹதீசுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டாங்க இல்லையா, அதெல்லாம் மௌத்தா போனாங்க. அந்த காலகட்டம் மரணிக்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி, மௌத்தா போறதுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே சாய்ந்தவர்களாக திடீர்னு எழுந்து சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மஸ்ஜிதன். இது சஹீஹுல் புகாரியில ஜனாசா என்ற அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். புகாரிங்கிற ஹதீஸ் கிதாபுல இருக்குது. பாடம் ஜனாசாங்கிற பாடம். அதுல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க. மௌத்தா போறதுக்கு 5 நாள் தான் இருக்குது. அந்த நேரத்தில் வேதனையோடு இருக்கிற நேரத்தை எந்திரிச்சு சொல்றாங்க, யகூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான், லஅனத்து செய்கிறான். லஅனத்து செய்கிறான், சபிக்கிறான். யகூதிகள்னா யூதர்கள், நசாராக்கள்னா அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள். எதுக்கு அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான் தெரியுமா? இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித், தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை, கபறுகளை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்களே, அதற்காக அல்லாஹ் சபிக்கிறான். இந்த யகூதிகள்ங்கிறவங்களும் நசாராக்கள்ங்கிறவங்களும் நபிமார்கள் மௌத்தா போயிடுவாங்க இல்லையா, நபிமார்கள் அவ்வளவுக்கு மேல அவங்க, நபிமார்களுடைய அந்தஸ்தை யாரும் அடைய முடியாது, அதுக்கு கீழே தான் மற்றவங்க எல்லாம் வர முடியும். நபிமார்களுடைய கபறுகளை கொண்டு போய் அதை ஒரு வழிபாட்டு தலமாக எழுப்புகிறார்களே, அந்த யகூதிகளும் நசாராக்களும் அல்லாஹ்வுடைய லானத்துக்கு உரியவர்கள், சாபத்திற்கு உரியவர்கள் என்று எச்சரிக்கை பண்றாங்க. இதை யார் அறிவிக்கிறான்னு கேட்டா, ஆயிஷா சித்திகா அவங்களுடைய மனைவி, யார் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அவங்க அறிவிக்கிறாங்க. அறிவிச்சுட்டு சொல்றாங்க, லவ்லா தாலிக லஅப்ரஸு கப்ரஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் அவர்களுடைய கபரையும் உயர்த்தி கட்டியிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் எதுக்கு எச்சரிச்சாங்கன்னு கேட்டா, தன்னுடைய கபர்ல ஒரு கட்டிடத்தை கட்டிடக்கூடாது. இதுக்கு முந்தின சமுதாயங்கள் எல்லாம் அல்லாஹ் வணங்குறதுக்கு பதிலாக நபிமார்களையே கடவுளாக ஆக்கி, கடவுளுடைய பிள்ளைகளாக ஆக்கி, அவர்களையும் வழிபட்டு நிறைய கடவுள்களை உண்டாக்கி விட்டார்கள். அது மாதிரி என்னைய நீங்க ஆக்கிட கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மௌத்தா போறதுக்கு முன்னாடி இந்த எச்சரிக்கை. அது ஆயிஷா நகி சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, லவ்லா தாலிக லஅப்ரஸு கப்ரஹு, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் எச்சரிக்காம இருந்திருந்தால் அவர்களுடைய கபரையும் உயர்த்தி கட்டியிருப்பார்கள். இது புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த அதே காலகட்டம் தான். அப்ப அபிசீனியா பக்கத்தில் உள்ள ஒரு நாடு, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் ஒரே நாடா இஸ்லாமிய ஆளுகையின் கீழ வந்துருச்சு. அபிசீனியான்னா இப்ப அது 3 நாடா பிரிஞ்சிருக்கு. எத்தியோப்பியா, சோமாலியா, அபிசீனியா, 3 சேர்ந்த நாட்டுக்கு பேர் ஹபஷா. அன்னைக்கு இன்னைக்கு அந்த ஹபஷா 3 நாடா போயிடுச்சு. அந்த ஹபஷாவுல உள்ள ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு பேரு மாரியா, அதாவது மேரி ஆலயம். அந்த கோவிலுக்கு பேர் என்ன? அரபில மாரியாம்பாங்க. மாரியான்னு சொன்னா மேரியுடைய ஆலயம் என்று ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உம்மு சலமா, உம்மு ஹபீபாவும். அழகான ஒரு கோவில், எவ்வளவு அழகா சிற்ப வேலைப்பாடுகள்லாம் அமைச்சிருக்கிறாங்க, பார்க்க பார்க்க ஈர்க்கிற மாதிரி கட்டியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இத காதுல வாங்கிட்டு திடீர்னு எந்திரிச்சு உட்கார்றாங்க, தலையை உயர்த்துறாங்க, உயர்த்தி சொல்றாங்க, உலாயிக இதா மாத்த ஃபீஹிம் இதா மாத்த மின்ஹுமுர் ரஜுலு சாலிஹு பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த ஆலயத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஒரு சாலிகான ஒரு மனிதன். சைத்தானுக்கு அவங்க கோயில் கட்டல, நல்லா விளைவிக்கிறேன்னு யாருக்கு தான் கட்டிருக்கிறாங்க? சாலிகான மனுஷனுக்கு தான். சாலிகான நல்ல ஒரு மனிதர் அவர்களில் இறந்து விடுவாரையானால் பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவருடைய கபரின் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பிக் கொள்வார்கள். உலாயிக ஷிராருல் ஹல்கு இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே படைப்புகளிலேயே மகா கெட்டவர்கள் இவர்கள் தான். ஒரு நல்ல மனுஷனை சாவ விட மாட்டேங்கிறாங்க, ஒரு நல்ல மனுஷன் மண்டையை போட்டா உடனே வழிபாட்டு தலம் ஆக்கிடுறாங்க. இவங்க தான் மகா கெட்டவங்க. அப்ப அழகான வழிபாட்டு தலம் இவங்க பிரமிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிரமிக்க நான் கூட பார்த்துட்டு அழகா இத்தனை மணி அவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிறம, அதுல பிரமிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுல என்ன நடப்பு? இதே மாதிரி பிரமிக்கிறாங்க. நம்ம நாகூர் தர்காவை பார்த்து பிரமிக்கிற மாதிரி, நம்ம போய் அஜ்மீர் தர்காவை பார்த்து இப்படி பிரமிச்சு முழிக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பிரமிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க என்ன ஆளுங்க தெரியுமா? ஒரு நல்ல மனுஷனை சாவ விட மாட்டேங்கிறாங்க. ஒரு நல்ல மனுஷன் மூத்தா போனா உடனே அதை வந்து வழிபாட்டு தலமா ஆக்கிடுறாங்க. அவங்க தான் மகா கெட்டவங்க, படைப்புகளிலேயே மகா கெட்டவங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எச்சரிக்கை பண்றாங்க. அதே நேரத்தில் இந்த மரணிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் எல்லாம் கபரை பத்தி பேச போறோம் நடக்குது. இதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இதுவும் சஹீஹுல் புகாரி வேற நூல்கள்லாம் இடம்பெற்றிருக்குது. வெயிட்டான நூலை சொல்லும் அடுத்து தேவையில்லைங்கிறதுக்காக நான் தவிர்த்துக்கிட்டேன். புகாரில் இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு, அபுதாவுல இருக்கு, திருமதியில இருக்கு, நசையில இருக்கு, இப்னு மாஜாவுல இருக்கு. நான் ரொம்ப ஆதாரப்பூர்வமான நூல்னு சொல்லும்போது மற்றது தேவையில்லைங்கிறதுக்காக வேண்டி ஒரு நூலை சொல்றேன். புகாரியில இதுவும் ஜனாசாங்கிற அதே அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொண்டு வந்த மார்க்கத்தில் என்ன நமக்கு சொல்லி தர்றாங்கன்னு கேட்டா, நபியா இருந்தாலும் சரி, நல்ல மனிதரா இருந்தாலும் சரி, அவர் மூத்தா போன உடனே அவருக்கு ஒரு வழிபாட்டு தலம் எழுப்புவதே இஸ்லாத்துக்கு எதிரானது, அது லானத்துக்கு உரியது, அது அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உரியது. அவங்க அதனால அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உரியன்னு சொன்னா நபிமார்களை திட்டுறாங்கன்னு அர்த்தம் இல்ல. நம்ம அப்படி சொன்னா அவளைய திட்டுறான்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை பத்தி தான் சொல்றாங்க. நபிமார்களுடைய கபரை இப்படி ஆக்கிட்டாங்க இல்ல, அவங்க தான் லானத்துக்குரியவங்க, நபிமார்கள் லானத்துக்குரியவங்க இல்ல. நபிமார்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு வரவும் இல்லை, இந்த மாதிரி தர்கா கட்டுற மார்க்கத்தை கொண்டு வரல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருப்பம் என்ன, கடைசி காலத்து ஆசை என்ன? கபர் கட்டக்கூடாது, தனக்கு கட்டக்கூடாது, எந்த மகானுக்கும் கட்டக்கூடாது, எந்த பெரியாருக்கும் கட்டக்கூடாது, எந்த நல்லவருக்கும் கட்டக்கூடாது, எந்த நபிக்கும் கட்டக்கூடாது, இதான் என்னுடைய கடைசி விருப்பம் அப்படிங்கறத தனக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறவங்களா நம்ம இருந்தா அவங்க விருப்பத்தை நிறைவேற்றணுமா, நம்மளா ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கி செய்யணுமா? அது இதெல்லாம் பொய்யா? யாராவது சொல்ல முடியுமா இது பொய்ன்னு? இப்படி ஒரு சம்பவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இது சரியான செய்தி இல்லைன்னு உலகத்துல யாராவது மறுக்க முடியுமா? ஆதாரப்பூர்வமான செய்தி கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? தர்காவுக்கு ஜியாரத்துக்கு போறதா இல்லையாங்கிறது முடிவு பண்ண முந்தி இந்த தர்கா இருக்கலாமான்னு முடிவு பண்ண வேண்டியிருக்கு. போறதா இல்லையான்னு ரெண்டாவது. அப்படி ஒண்ணு இருக்கலாமா மார்க்கத்துல? ஒரு ஊர்ல லானத்துக்குரிய விஷயம் இருக்கலாமா? அல்லாஹ் எதை சபிக்கிறான்னு சொல்றோமோ அது ரஹமத் ஆகுமா? அல்லாஹ் எதுல கோபப்படுறானோ அது படைப்புலே மகா கெட்டவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு கூட்டமாக நம்ம ஆகலாமா? அப்படி சிந்திக்க வேண்டிய நிலையில உட்கார்ந்துகிட்டு நம்ம வந்து ஜியாரத்துக்கு போனா என்னங்கிறோம். ஜியாரத்துக்கு இருக்குது, ஜியாரத் இல்லைன்னு நான் சொல்லல, என்னன்னு கடைசியா சொல்றேன். முதல்ல இந்த கபரை பத்தி ஒரு தெளிவான பார்வைக்கு வாங்க, அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு ஹதீஸ். இது சஹீஹ் முஸ்லிம்ல அதே ஜனாசாண்டு பாடம் இருக்கு, முஸ்லிம்லையும் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். துமாமாங்கிற ஒரு தாபி அவர் சொல்றாரு, ரூம்னா இத்தாலி, ரூம் அரபில சொன்னா என்ன, இத்தாலி ரூம்னு சொல்லுவாங்க. அப்ப இத்தாலி நாட்டில் வந்து இவங்க வெற்றி கொண்டிருக்கிறாங்க, முஸ்லீம்கள் வந்து வெற்றி கொள்றாங்க அலி ரலியல்லாஹு காலத்துல. அவங்களுடைய ஆளுகையில இத்தாலி இருக்குது. அந்த கட்டத்தில் ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். இத்தாலியில இருக்கும்போது ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். முஸ்லிம்ல உள்ள ஒரு ஆள், படையில உள்ள வீரர்ல ஒரு ஆளு அங்க மௌத்தாயிடுறாரு. உடனே புலால்ங்கிற சஹாபி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவரை அடக்கம் பண்ண உடனே சமதரையா ஆக்கிருங்கப்பா, நல்ல மனிதர் போர்ல இறந்து போறாரு, ஒரு தியாகம் பண்ண வந்திருக்கிறாரு, நல்ல மனிதர் தான்,
ஆனா கபரை நெஞ்சுறாங்க, ஒசத்தி விடாதீங்க, அடக்கம் பண்ணிவிட்டு சமமாக்கி போடுங்க, சமப்படுத்தி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுரு பி தஸ்வியத்திஹா, கபரை எந்த கபரையும் சமமாக ஆக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டதை என் காதால் நான் கேட்டிருக்கிறேன். அதனால இந்த மனிதருக்கு என்ன செய்யாதீங்க, கபரை ஒசத்தி விடாதீங்க, நல்லவர் தான், ஒசத்திராதீங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்னு சொன்னது, தடுத்தது, சமப்படுத்துமாறு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. நம்ம நபிகள் நாயகத்துடைய கட்டளையை தான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னதாக முஸ்லிம்ங்கிற ஹதீஸ் நூல்ல ஜனாசாங்கிற ஜனாயிஸ் என்ற அத்தியாயத்தில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இது சமமா தான் இருக்கணும், கட்டக்கூடாதுன்னு தெளிவா தெரியுது, சமமா தான் இருக்கணும் வேற தெளிவான கட்டளை இருக்குது. சரி, கட்டிவிட என்ன பண்றது, இடிச்சு தகர்க்கணும். கட்டிட்டோம்னு சொன்னா அதுக்கு என்ன பரிகாரம், அது நான் சொல்லல, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு தான், நம்மளாவது சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு பாருங்க. அபுல் ஹய்யாஜ் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு தளபதி, ஒரு மன்னருக்கு தளபதி இருப்பாங்க இல்லையா, அவர் ஒரு தளபதி. அப்ப அந்த தளபதியை அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கவர்மெண்ட் நடக்கக்கூடிய காலம், அந்த காலத்தில் தளபதியை கூப்பிடுறாங்க, அபுல் ஹய்யாஜ கூப்பிட்டு சொல்றாங்க, அபுல் ஹய்யாஜே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசுரோட இருக்கிற காலத்தில் என்னைய ஒரு வேலைக்காக அனுப்புனாங்க, அந்த வேலையை செய்யறதுக்கு நான் உன்னைய அனுப்ப போறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபு அசுக அலாமா பாசனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எந்த வேலைக்காக ஒரு காலத்தில் அனுப்பினார்களோ அந்த திருப்பணியை செய்வதற்காக உன்னை நான் இப்ப அனுப்புறேன். அது என்ன பணி தெரியுமா சொல்றாரு, என்னைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பணிக்கு அனுப்புனாங்க தெரியுமா, நான் இப்ப உன்னை எந்த பணிக்கு அனுப்ப போறேன் தெரியுமா, அல்லா ததா அலல் அர்லி கபர முஷ்ரிபன் இல்லா சவைதஹு, இந்த நமது ஆட்சியில் உள்ள மண்ணில நிலப்பரப்பில எங்கெல்லாம் கபர் உயரமாக இருக்கிறதோ அதை தரைமட்டமாக்கி விட்டு வா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு காலத்தில் போட்ட கட்டளை, நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். இப்ப ஆட்சி என் கையில் இருக்கு, நீ செஞ்சுட்டு வாய்ப்ப அப்படிங்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த மாதிரி கபர்கள் உயரமா இருந்தா அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, உடனே அனுப்பிடுவாங்க. நபியுடைய கபரா இருந்தாலும் சரி, நல்லவர் கபரா இருந்தாலும் சரி, மகான் கபரா இருந்தாலும் சரி, பெரிய பத்ர் உஹதுல ஷஹீதா இருக்கிறாங்களே அவங்க கபரா இருந்தாலும் சரி, ஒசத்தி கட்டி இருந்தா தகர்த்துடணும், தகர்த்துட்டு வா. நம்மள என்ன சமாதியை வணங்குறதுக்காக வேண்டிய அந்த மார்க்கத்தை அல்லாஹ் தந்தான், படைத்த ஒரே ஒரு ரப்புல் ஆலமீனை வணங்குறதுக்காக நான் சொல்ல வந்திருக்கிறேன், அதுல பல தெய்வ வணக்கமா அப்படின்னு சொல்லி இடிக்க சொன்னாங்க. இது அலிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டாங்க. பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் ஹய்யாஜ் கட்டளையிட்டார்கள் என்று இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமான செய்தி. இதை எந்த மூலையும் மறுக்க முடியாது, எல்லாம் தெரியும், உலமாக்களுக்கு தெரியும். இதெல்லாம் இல்ல மார்க்கத்தில் இல்லைன்னு தெரியும், தெரியாமையா எல்லாருக்கும் தெரியும். அவர்களே மதரசாவில் ஓதி கொடுக்கிறார்கள், மக்கள்கிட்ட சொன்னா எதிர்ப்பு வரும்னு சொல்ல பயப்படுறார்கள், அவங்களுக்குள்ள ஓதிக்கிறாங்க. மதரசாவில் இப்படிலாம் ஹதீஸ் இருக்குது, இதை நாங்கள் மதரசாவில் தான் ஓதணும், இந்த ஹதீஸ மதரசாவில் ஓதணும். மக்கள்கிட்ட சொன்னா எதிர்ப்பு வருமா, எதிர்ப்பு வரத்தான் செய்யும். மக்களை திருத்துறதுக்கு சில தியாகங்கள் பண்ணித்தான் ஆகணும், விளங்காம எதிர்க்கதான் செய்வாங்க. அதனால இது புதிய கண்டுபிடிப்பு ஒன்றும் கிடையாது. விளக்க வேண்டிய விதத்தில் விளக்கினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதையை உள்ளத்துல பதிய வச்சு அவங்களுடைய உத்தரவுன்னு சொன்னா எதிர்ப்பு வருமா, நானா சொன்னா எதிர்ப்பு வரும். அல்லாஹ் சொல்றான் ஆதாரத்தை காட்டும் போது என்ன எதிர்ப்பு வர போகுது, இப்படி வந்தாட்டா என்னங்கிறேன், அதை விளங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ஆதாரப்பூர்வமாக மதரசாக்கள்ல எல்லாம் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய புகாரியில இருந்தும் முஸ்லீம்ல இருந்தும் தான் இந்த செய்திகளை நம்ம சொல்றோமே தவிர நம்மளா உருவாக்கி இட்டு கட்டிக்கிட்டு சொல்லல. அப்ப என்ன விளங்குது, கபரு வழிபாட்டு தலம் எழுப்பக்கூடாது, தரமட்டத்துக்கு மேல ஒசத்தக்கூடாது, ஒசத்துனா தகர்க்கணும். இவ்வளவுக்கு தெளிவாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஒரு மண்பாங்கான பிரதேசமா இருக்குது, அதுல கபரை அடக்கிவிட்டோம், அடக்கிறோன்னு கொஞ்சம் மேல மண்ணை எடுத்த மண்ணையே போட்டோம்னால கொஞ்சம் குய்யல தான் வரும். புதுசா வெளியே இருந்து ஒண்ணு சேர்க்க வேண்டியது இல்லை. எடுத்து ஒரு ஆள் அடக்கம் பண்ணிட்டோம்னா அவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம்ல, அவர் கொஞ்சம் சேர்த்திருக்கோம்ல, அந்த அளவுக்கு கொஞ்சம் மேல என்ன செய்யும், அது வரத்தான் செய்யும். அது வந்தால் அந்த மாதிரி போட்டோம்னு சொன்னா ஒரு 10 நாள் இறங்கிரும். அவரை எல்லாம் கரையாங்கரைன்னு அரைக்க ஆரம்பிச்ச உடனே சம மட்டத்துக்கு வந்துடும். அப்படியான ஒரு ஒசரம் இருக்கு பாருங்க, அதுக்கு அனுமதி இருக்கு.
இயற்கையா இருக்கிறத குறைச்சு பள்ளமாக்கிட கூடாது. ஏன்னா இருக்கிற எடுத்த மண்ணத்தான் நம்ம கொண்டு போடுறோம். அந்த மாதிரி செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அதுல பூசுறாங்க பாருங்க, பூசிடுவாங்க சில பேர். அந்த மண்ணுக்கு மேல சுண்ணாம்பு கண்ணாம போட்டு ஒரு பூச்சி வேலை பண்ணி அதை ஒரு கட்டடம் மாதிரி ஆக்குறாங்க. கட்டடம் கட்டுறது இல்ல, அடக்க ஸ்தலத்துல வந்து ஒரு பூச்சி வேலை நடத்துறது. அதை குறிப்பிட்டு கண்டிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கண்டிக்கிறாங்க? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இதுவும் முஸ்லிம்ல ஜனாசாங்கிற கிதாபுல தான் இருக்குது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஜஸ்ஸல் குபூர், கபறுகள் பூசப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இப்படி மண்ணாளி போட்டீங்களா அதை நிப்பாட்டிக்கிறேன்னு, அதுக்கு மேல பூசுறது கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமே பாக்குறது அதெல்லாம் கூடாது. பூசுவதை தடை செய்கிறார்கள். அப்ப கபரு என்று சொன்னால அதுல பூசக்கூடாது, அதுல ஒசத்தக்கூடாது, அதுல கட்டடம் கட்டக்கூடாது, அதுல வழிபாடு நடத்தக்கூடாது, கட்டணம் இழிச்சிடணும். இவ்வளவுக்கு தெளிவாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குத. எங்க இருந்து இந்த தர்காக்கள் எனக்கு ஆச்சரியமாவும் இருக்குது. முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள எப்படி நுழைஞ்சிச்சு? எந்த குர்ஆன்ல இதுக்கு அனுமதி இருக்குது? எந்த ஹதீஸ்ல அனுமதி இருக்குது? நம்மளா ஒரு பிற மதத்தவர்களை காப்பி அடித்து இது ஒரு மனுஷனுக்கு உள்ள நோய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் கேட்டாங்க, இதே நோய் இருந்துச்சு, சஹாபாக்கிட்ட லேசா வந்துச்சு. மூசா நபிட்டையும் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? இவ்வளவு அல்ல அற்புதத்தை காட்டி மூசா நபி சமுதாயத்தில் கடலை பிளந்து உங்களை காப்பாத்துறான். கடலை ரெண்டா பிளந்து மூசா நபியை அவன் கூட்டத்தை காப்பாத்துறான், ஃபிரௌன் அழிக்கிறான். வெளியே வந்து தப்பிச்சு வந்து என்ன கேட்டாங்க தெரியுமா? மூசாவே இஜஅல்லனா ஆலிகத்தன் கமாலஹும் ஆலிகா, அவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள் இருக்கு, நமக்கு மட்டும் ஒண்ணு தானே, நமக்கு கொஞ்சம் ரொம்ப உண்டாக்கி தான்றாங்க. குர்ஆன்ல இருக்கு, அல்லாஹ் சொல்லி கேட்டாங்க இஜஅல்லனா ஆலிகத்தன் கமாலஹும் ஆலிகா, அவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள் இருக்கிற மாதிரி நமக்கு ரொம்ப கடவுள் வேணும்ல, கொஞ்சம் கூட கூட சேர்த்து சொல்லுப்பா, என்ன ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு மூசா நபிட்ட கேட்டாங்க. இது மனுஷன்ட்ட ஒரு நோய்ங்கிற, என்னத்தை தான் அல்லாஹ்வுடைய அதிசயத்தை பார்த்தாலும் ஒண்ணுல திருப்தி அடைய மாட்டேங்கிறான். சூப்பர் பவர் ஒண்ணு இருக்குது, அது போதும் நினைக்க மாட்டேங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள், என்ன கேட்டாங்க? அப்ப அந்த அறியாமை காலத்துல உள்ளவங்கள்ட்ட ஒரு மரம், ஒரு புனிதமான மரம்னு சொல்லி ஒரு மரத்தை வழிபட்டு இருந்தாங்க மக்காவுல உள்ள அந்த காபிர்கள். அந்த மரத்துல வந்து அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறதுக்கான நம்ம பார்த்திருப்பீங்களா, மரத்துல ஊஞ்சா கட்டி தொங்க போடுறது, மரத்துல வாழை எல்லாம் பாக்குறோம்ல, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இத சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அவங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு மரம் இருக்கு, நமக்கு இல்லையே, நமக்கு ஒன்று உண்டாக்கிட்டாங்களே. சஹாபாக்கள் தான் கேட்கறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு, அப்ப நமக்கு ஒரு மரத்தை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்பதான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். எந்த வசனத்தை? அம் துரீதூன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா சுயில மூசா மின் கப்லு, மூசாட்ட அவங்க கேட்டாங்களே அந்த மாதிரி நீங்க உங்க ரசூல்ட்ட கேக்குறீங்களாப்பா? அவங்க கேட்டாங்க ஒரு எல்லாம் பார்த்தா ரொம்ப இல்லாதான்னு கேட்டாங்க, நீ என்னடான்னு கேட்டா அவங்களுக்கு மாதிரி மரத்த கடவுளாக்குங்கிற, அதெல்லாம் வேணாண்டு திருந்தி வந்துவிட்டு மத கடவுளாக்குன்னு கேட்கறான் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த கோளாறு இருந்துகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள, சைத்தான் நுழைஞ்சு விடாம போல இருக்கு. அந்த கோளாறு தான் தர்காவுக்கு காரணம். அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கூட சைத்தான் நம்மளை கெடுக்கிறதுக்கு என்ன செய்யறான்? இன்னொன்னு தான் நல்லா இருக்குமே, அதையும் கடவுளாக்கிறோமே, இதையும் வச்சுக்கிறோமே, இப்படிங்கிற ஒரு மனநிலை தான் தர்காவுக்கு அடிப்படையை தர குர்ஆன் அதை அனுமதிக்கல, ஹதீஸ்கள் அனுமதிக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் அனுமதிக்கல. இன்னும் சொல்றாங்க பாருங்க, அதாவது அதுவும் கடைசி நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு கடைசி நேரத்தில் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க. அந்த துஆவை எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க, எல்லா மக்களுக்கும் கேட்கிற மாதிரி செய்யறாங்க. எதுக்கு? விளங்கட்டும், பாடம் படிக்கட்டும். எப்படி கேட்கறாங்க? பொதுவா துஆவை ரகசியமா செய்ய சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரகசியமா தான் அவங்களும் செஞ்சுக்கிட்டாங்க எல்லா துஆக்களையுமே, சத்தம் போட்டு மைக்கு போட்டு அடிக்கிறது கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்டையும் கேட்கிற மாதிரி இந்த மெசேஜ் நம்மளுக்கு பாஸ் பண்றாங்க. அதுவும் கடைசி கட்டத்தில் தான். எப்படி கேட்கறாங்க? அல்லாஹும்ம லா தஜால் கப்ரி வசனா, இறைவா வசனம் யோபது, என்னுடைய கபரை அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, இறைவா என்னுடைய கபரை ஒரு வழிபாட்டு தலமாக நீ ஆக்கி விடாத அல்லாஹ் கேட்கறாங்க. நான் மூத்தா போறேன் அல்லாஹ், என்னுடைய அடக்கஸ்தலத்தை வந்து ஒரு வழிபாட்டு தலமாக நீ ஆக்கிறாதே, காப்பாத்திரலாண்டாங்க. இன்னைக்கு அல்லாஹ் காப்பாத்தி வச்சுக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் சந்தன கூடி இல்லையே, இன்னைக்கு வரைக்கும் உண்டியல் இல்லையே, இன்னைக்கு வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் கட்டிவிட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ் கட்ட முடியலையே, கொடியேற்றம் இல்லையே, கொடி இறக்குறது இல்லையே, கத்தத்ராவு இல்லையே, ஒண்ணுமே இல்ல. ஏன் இல்ல? அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு காப்பாத்துறான். என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வசனம் யோபத், இறைவா
என்னுடைய கபரை ஒரு வழிபாட்டு தலமா ஆக்கிறாத. ஏன் என்று கேட்டால் இஷ்தத்த கலபுல்லாஹி அலா கௌமின் இத்தகது குபூர் அம்பியாஹிம் மசாஜித். நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் வணக்கஸ்தலங்களாக ஆக்கி விட்டார்களே, அவர்கள் மீதுதான் அல்லாஹ்வுடைய கோபம் கடுமையாக இருக்கிறது. உள்ளதிலே அல்லாஹ் ரொம்ப கடுமையாக கோபப்படுறது யார் மேல என்று சொன்னா, நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி விட்டாங்களே அவங்க மேலதான் அல்லாஹ் கடும் கோபப்படுறான். அதனால யா அல்லாஹ் என்னுடைய கபரை அந்த மாதிரி ஆக்கி என் உம்மத்தை அவ்வளவு கடும் கோபத்துக்குரிய உம்மத்தை ஆக்கிறாத அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததை முஅத்தாங்கிற ஹதீஸ் நூல்ல, மாலிக் இமாமுடைய முஅத்தா என்ற ஹதீஸ் நூல்ல பிரயாணத்தில் தொழுகையை சுருக்கி தொழுதல் என்ற பாடத்துல என்ன பாடத்துல கொண்டு வர்றாருன்னு கேட்டா, நான் ஹதீஸ் நம்பரை சொன்னேன். நம்பர்கள் ஒரு எடிஷனுக்கு அடுத்த எடிஷன் வித்தியாசம் வருது, அதுக்காக பாடத்தை சொல்லி போடுறது. குர்ஆனுக்கு முன்னாடி நம்பர், ஹதீஸ்க்கெல்லாம் பாடம் தான் சொல்லுவேன். அதனால தொழுகையை பிரயாணத்துல 2 ரகா 4 ரகாத் 2 ரகாத் சொல்லலாம் இல்லையா, அப்படி ஒரு பாடம் இருக்கு முஅத்தாங்கிற ஹதீஸ் கிதாபுல. அந்த பாடத்துல இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அப்ப நமக்கு என்ன விளங்குது, அல்லாஹ்வுடைய கோபம் அதிகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என் கபரையே வழிபாட்டு தலம் ஆக்கிறாத அல்லாஹ் கேட்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு சொல்றாங்க அபூதாவுதுல மனாசிக்குன்னா ஹஜ் கடமைகள் அத்தியாயம் இருக்கு அபூதாவுதுங்கிற ஹதீஸ் கிதாபுல. அதுல மனாசிக் என்ற ஹஜ் கிரியைகள் என்ற அத்தியாயத்தில் வருது, லா தஜ்அலு புயூத்தக்கும் குபூரா வலா தஜ்அலு கப்ரி ஈதா. உங்களுடைய வீடுகளை கபராக்கி விடாதீர்கள், என்னுடைய கபரை திருவிழா நடக்கிற இடமா ஆக்கி விடாதீர்கள். 2 கட்டளை போடுறாங்க. என்னுடைய கபரை நீங்க விழா ஈதுனா பெருநாள் ஈதுங்கிறோம்ல, அப்படி சொல்றாங்க. லா தஜ்அலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை திருநாளாக ஆக்கி விடாதீர்கள். என்னுடைய கபருடைய அந்த உருசுங்கிறோம்ல, இன்னைக்கு அவருடைய கந்தூரி நாள், அதான் என்னுடைய கபரை கந்தூரி கொண்டாடுற இடமா ஆக்கிறாதீங்க. என்ன விளங்குது, அப்ப இஸ்லாம் உண்மையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாத்துல, மற்றவர்களால் சொந்த லாபத்துக்காக திணிக்கப்பட்ட இஸ்லாத்துல இல்ல, அல்லாஹ் தந்த இஸ்லாத்துல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இஸ்லாத்தை சொல்வதற்காக அடி உத வெட்டு குத்தலாம் வாங்கினாங்களோ அந்த இஸ்லாத்துல கபருக்கு அனுமதி இல்ல, கபர் கட்ட அனுமதி இல்ல, பூச அனுமதி இல்ல. இவ்வளவுக்கு தெளிவாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல்ல விளங்கிக்கிறணும், கபருங்கிறதுன்னு சொன்னா இது அல்ல கபரு. கபரை இதே கூடாதுங்கும் போது இதுக்கு இதே ஜியாரத் பண்ண சொல்லிருப்பாங்க. இது கூடாதுன்னு ஆயிடுச்சு. முதல்ல இந்த மாதிரி தர்காவோ அதுல கட்டணம் கட்டுவதோ மார்க்கத்தில் கூடாதுன்னு ஆயிரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போய் பார்க்க சொல்லுவாங்களா? எது கூடாதோ அதை போய் எல்லாரும் பாருங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. வேற என்ன, இப்ப கபருன்னா என்ன, கபரு ஜியாரத்துன்னு வந்திருக்கா இல்லையா? வந்திருக்குது. கபரு ஜியாரத்துனா என்ன அது விளங்கிக்கணும். கபரு ஜியாரத்துன்னா ஊர்ல கபருஸ்தான் இருக்கும், எல்லா ஊர்லயுமே இருக்கும். கபருஸ்தான் இல்லாத ஊர் இருக்காத, மூத்தாவாத ஊர் இருந்தா தான் கபருஸ்தான் இல்லாம இருக்கும். அதனால கபருஸ்தான் இல்லாத ஊரே இருக்காது. அப்ப எல்லா ஊர்களையும் கபருஸ்தான் இருக்கும். அதுல யார் யாரெல்லாம் அடக்கம் பட்டிருப்பாங்க அந்த கபருஸ்தானுக்கு போறதுக்கு பேர் தான் கபரு ஜியாரத். கபருன்னா என்னன்னு எங்கேயுமே ஜியாரத்துல் கபருன்னு வரவே இல்லை, குபூர்னு தான் வரும். கபருன்னா ஒரு கபரு, குபூர்னா பல கபர்கள். ஹதீஸ்ல ஜியாரத்துல் கபருன்னே வராது. எப்படி வரும்? ஜியாரத்துல் குபூர், கபர்களை ஜியாரத் செய்வது. ஹதீஸ்ல எப்படி வரும்னா கபரை ஜியாரத் செய்வது வராது. கபர்கள்னா என்ன, நிறைய கபர்கள் இருக்கும்ல, நிறைய பேர் அடங்கி இருப்பாங்கல்ல, ஒரு கபருஸ்தான் அவ்வளவு பேர் இருப்பாங்கல்ல, கபருஸ்தானுக்கு ஜியாரத் பண்றதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க. நமக்கு சொன்னார்களே தவிர எங்க போக சொல்லல, பெரியவங்களை தேடிக்கிட்டு போக சொல்லல. பொதுவா உங்க அப்பன், உங்க பாட்டன், உங்க முப்பாட்டன், உங்க பாட்டி, உங்க ஊர் ஜமா தலைவர்லாம் அடங்கியிருப்பாரு, அதுதான் அந்த கபருக்கு தான் போகணும். அதுவும் ஏன் போகணும், எதுக்கு அங்க போகணும்? அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்கா? இல்ல, எதுக்கு போகணும்? அழகா சொல்றாங்க. அது ஒண்ணு போதுங்க. ஜியாரத்து சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், எதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அனுமதிச்சாங்க அழகா சொல்றாங்க. பாருங்க எப்படி சொல்றாங்க. ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயாருடைய அபுவாங்கிற இடத்துல அவங்க அம்மா அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அம்மாவுடைய கபரு கிட்ட போய் நிக்கிறாங்க. நிக்கும் பொழுது அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய தாயார் அடங்கி இருக்கிறாங்க இந்த இடத்துல, அவங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி மூத்தா போயிட்டாங்க, அவங்க இணை வைத்தவர்களா மூத்தா போயிட்டதுனால அவர்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கலாமா, எனக்கு பர்மிஷன் கொடுன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் இல்லட்டான். அவங்க ஏகத்துவ கொள்கை ஏத்துக்கிட்டு மூத்தா போனாதான் பாவ மன்னிப்பு கேட்கணுமே தவிர அவங்க கண்டதையும் வணங்கிட்டு மூத்தா போயிட்டாங்க. உன் தாயா இருந்தாலும் மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லிவிட்டான்.
சொன்ன உடனே, இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். சொன்ன உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் என்னுடைய தாயாருடைய கபரை ஜியாரத் பண்ணிடுறேன், இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடுறேன், சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு கேட்கறாங்க. அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஜியாரத் பண்றாங்க, கபர் கிட்ட போய் நிக்கிறாங்க, நின்று அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னு கேட்டா, அவங்க இந்த மாதிரி நரகவாசி ஆயிட்டாங்களே, பாவ மன்னிப்பு கேட்கிற உரிமையும் கூட அல்லாஹ் வேணான்ட்டானே, கேட்க கூடாதுட்டானே, கன்ஃபார்மா நரகம் ஆயிடுச்சு. உடனே மனிதர் என்ற முறையில் உங்களுக்கு தாங்க முடியல. தாய்க்கு ஒண்ணுனா தாங்க முடியுமா? தாங்க முடியல. ஆனா அல்லாஹ்வோட ஜட்ஜ்மென்ட்க்கு எதிராக அவங்க ஒண்ணும் செய்ய முடியல, அழுவதான் முடிஞ்சு. அழுகுறாங்க, அழுதுறாங்க. அழுதுபிட்டு சொல்றாங்க, இஸ்தஅதன்து ரப்பி ஃபீ அன் அஸ்தக்ஃபிர லஹா, என் தாயாருக்காக பாவ மன்னிப்பு கோர நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கோரினேன். ஃபலம் யுதன் லீ, எனக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. வஸ்தஅதன்துஹு ஃபீ அன் அஸூர கப்ரஹா, அவருடைய கபரை சந்திப்பதற்காக வேண்டி நான் அனுமதி கேட்டேன். அதினலி, அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்துட்டான். அதனால ஃபஸூருல் குபூர், நீங்களும் கபர்களை போய் சந்தியுங்கள். கபர் வஸூருல் கபரை இல்ல, வஸூருல் குபூர், கபர்களை போய் பாருங்கள். ஏன் பாருங்கள்? அதான் பாயிண்ட். ஏன் பாருங்கள்? ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத், ஒரு செய்ய சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தையும் சொல்றாங்க. ஏன் உங்களை கபருக்கு போக சொல்றேன்னு கேட்டா, அது மௌத்தை ஞாபகப்படுத்தும். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு கபர்ஸ்தானுக்கு போறிய, ஊரையே ஆட்டம் அடக்கி ஆண்டவன்லாம் மூத்தா போயிருப்பான். அங்க நின்று நம்ம நினைச்சு பார்ப்போம், என்ன ஆட்டம் போட்டாயும், இவன்லாம் போயிட்டாங்க, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தான், இந்த மாதிரி ஒண்ணும் இல்லாம திடீர்னு போட்டுட்டு போயிட்டானே, காலில் ராத்திரி தானே படுத்தான் அங்கே இருக்கிறவன், அந்த இங்க அடங்கியிருக்கானே, நல்லா தானே இருந்தான், எயிட்ஸ்ட்டாங்களே, அவனை பாருங்க இப்படி ஒண்ணுயா. ஒவ்வொரு கபூர்ல உள்ள நமக்கு தெரியும்ல. ஒரு ஊர்ல இருந்தோம்னா எந்த இடத்துல யார் யாருன்னு அதெல்லாம் தெரியும். ஒரு 10-15 கபரா நமக்கு இன்னாருன்னு தெரியும். அதை பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யும், மனசுல ஒரு படிப்பின வரும். நம்ம அத்தங்கனா இருந்தார், போயிட்டாரு, இவ்வளவு அன்பை வளர்த்தார், அவர் நிக்கலையே, பெரிய செல்வா கூட இருந்தார், அவரும் போயிட்டாரு, ஒன்றும் செய்ய முடியலையே, வார்டு கவுன்சிலரா இருந்தா அவரும் தான் போயிட்டாரு, அவர் என்ன செய்ய முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது மௌத்துடைய ஞாபகம் நமக்கு வரும். ஜியாரத்து போக சொன்னது அங்க இருந்து அள்ளிக்கிட்டு வர்றதுக்கு இல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டு நம்ம பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு இல்ல, வேற எதுக்கு? கபர்களுக்கு நீங்கள் போங்கள். கபர் நான் கேட்கிறேன், இங்க இருந்து நம்ம கபரே மெட்ராஸ்ல இல்லாத மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்கே நாகூருக்கு போறீங்க, மெட்ராஸ்ல கபரே இல்லையா? இந்த சுண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கு இங்க இருந்து ஏர்வாடிக்கு போகணுமா? இங்க போய் பார்க்கலாம்லங்க. உங்க தகப்பனார் அடங்கியிருக்க, அதை போய் பார்க்க வக்கில்ல. உங்க தாயார் அடங்கி இருக்கிறாங்க, அதை போய் பார்த்து அதுக்கு ஒரு துவாவும் செய்ய சொல்றாங்க. பின்னாடி என்ன செய்யணும் வருது, அதை கேட்கறதுக்கு வக்கு இல்ல. இவர் எங்கெங்கயோ போயிட்டு கபர் ஜியாரத் பண்றாங்க. எதை இடிச்சு தரைமட்டமாக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அங்க போய் இவர் ஜியாரத்துங்கிற சுன்னத்தை செய்ய போறாராம். உன் அப்பனுக்கு செஞ்சியா, உன் பாட்டனுக்கு செஞ்சியா, உன் பாட்டி மௌத்த போய் அடங்கி இருக்கிறாங்க, அங்க போனியா, அந்த கபர் போய் பாத்தியா, அவர்களுக்கு அங்க ரெண்டு ஒரு துவா பண்ணியா? அதானங்க மார்க்க நமக்கு கபர் ஜியாரத்துக்கு காரணம் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத், அது மௌத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல அதே ஜனாயிஸ் பாடத்துல தான், சஹீஹ் முஸ்லிம்ங்கிற ஆதாரபூர்வமான உள்ள இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி இந்த மௌத்தை ஞாபகப்படுத்துன்னு சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு காரணத்தை ஒவ்வொரு ஹதீஸ்ல சொல்றாங்க. எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுல என்ன நோக்கத்துக்கு இந்த கபர் ஜியாரத் அனுமதிக்கப்பட்டுச்சுன்னு தெளிவா தெரிஞ்சு போயிடும். இப்னு ஹிப்பான்ல சொல்லும் பொழுது இதே கபர் ஜியாரத் சம்பந்தமா உள்ளதுதான். இப்னு ஹிப்பான்ல என்ன சொல்லப்படுதுன்னா, ஃபஇன்னஹா தஸ்ஹது துஸஹிது ஃபித் துன்யா வ துரகிபு ஃபில் ஆখিরা, நீங்க கபரை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றை வெறியை குறைத்து மறுமையின் மீது உள்ள பற்றை அதிகரிக்கும். அதுக்கு தான் உங்களை போக சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒன்னு மௌத்தை ஞாபகப்படுத்தும்ங்கறாங்க, இன்னொரு தடவை என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல உள்ள நிறைய அள்ளி கட்டுன்னு நினைக்கிறோமே, அந்த இடத்துல போனவனங்க அப்படியே நம்ம டக்குன்னு சேஞ்ச் ஆகும். நீங்க அனுபவிச்சு பார்த்தா தெரியும். இந்த கபர்ஸ்தான் நின்ற உனைய நம்முடைய எல்லா இதுவும் அடங்கி ஒடுங்கி போயிருவோம். நம்மளுக்கு இதான் கெதியோ, நம்ம என்னமோ 1000 வருஷம் வாழ போற மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறோமே, இவ்வளவுதான லிமிட், இவ்வளவுதான கெதி, நம்ம திருத்திக்கிடுவோம், நம்முடைய லைஃபை மாத்திக்கிடுவோம். அப்ப இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றை குறைத்து மறுமையின் மீது உள்ள பற்றை அதிகரிப்பதற்காக வேண்டித்தான் கபர்ஸ்தானுக்கு போங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போக சொன்னது கபர்ஸ்தானுக்கு, பல கபர்கள் இருக்கிற இடத்துக்கு, அதை விளங்கிக்கணும். இது இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய காரணம். அதுக்கப்புறம் ஹாக்கிம்ல இதுக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொல்றாங்க, ஃபஇன்னஹு யுரிக்குல் கல்ப வ ததுமவுல் ஐன வ துதக்கிருல் ஆகிரத. இது என்ன செய்யும்னு கேட்டா, இந்த கபரை போய் நீங்க கபர்ஸ்தானுக்கு போனீங்கன்னா உங்களுடைய கல்புல இரக்க உணர்வு உண்டாக்குமே. அந்த கபர்ஸ்தானு கிட்ட போயிட்டு வந்தவனையே
யாராவது தர்மம் கேட்டா கொடுத்துருவோம். கஞ்சனா கூட இருப்பான், கபரை பார்த்துட்டு வரும்போது வேணா கையெழுந்துட்டுமே, அவன் தான் படிப்பனையோட வர்றானே, அதை பார்த்து விட்டு இன்னும் நம்மளுக்கு இந்த கைதான் நினைச்சிட்டு வர்றானா, அப்படி அவன் அறியாமலே ஒரு இதயத்துல ஒரு இலகல் தன்மை கிடைக்கும். கண்கள்ல கண்ணீரை வரவழைக்கும், ஆகிரத்தை நினைவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க குணத்தை உண்டாக்கும்ங்கறாங்க, உலகப்பற்ற குறைக்கும்ங்கறாங்க, கண்கள்ல கண்ணீர் வரவழைக்கும்னு சொல்றாங்க, மூத்துடைய ஞாபகத்தை உண்டாக்கும்ங்கறாங்க, ஆகிரத்து நினைவை உண்டாக்கும்ங்கறாங்க. இன்னொரு ரிவாயத்துல பைஹக்கில வரக்கூடிய ரிவாயத்துல ஃபைன்ன ஃபிஹா இப்ரத்தன், அதுல ஒரு படிப்பினை இருக்குது. நீ கபரை ஜியாரத்து பண்ணீங்கன்னா அதுல படிப்பினை இருக்கு. கெட்டவன்லாம் இருப்பான், அவனுக்கு ஏற்பட்ட கதியெல்லாம் நீ பாப்பீங்க, அது ஒரு படிப்பினை. இவன் என்ன ஆட்டம் போட்டடா, என்னாச்சு இப்ப என்னடா இங்கதான் கிடக்குற அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. என்ன அது அப்படி ஒரு விரக்தியான நிலைமை, வாழ்வில காணாத சமரசம் உலாவும் இடம்ங்கிறாது. கபருஸ்தான் இருக்கிற சமரசம் உலாவும் இடமா. ஆண்டி எங்க அரசன் எங்க எல்லாம் இங்கதான். ஆண்டி இங்கதான் இருக்கிறான், அரசன் இங்கதான் இருக்கிறான் படிக்கிறானே, அதான் அப்படியான ஒரு விரக்தியான ஆண்டி பையன் இருப்பான், இங்க அரசன் இருப்பான், இங்க பிச்சைக்காரங்க இருப்பான், அதுக்கு பக்கத்துல பணக்காரன், இங்கனுக்குள்ள ஆம்பளை, அங்கனுக்குள்ள பொம்பளை, இங்கனுக்குள்ள இளைஞ, அங்கனுக்குள்ள கிழவன், எல்லாம் ஒண்ணா போய் சேர வேண்டியதான். ஆடி அடங்குற இடம் அதுதான். இப்ப ஒரு பாடம் வருதா இல்லையா? இது அடிக்கடி போய்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம தப்பு செய்யறதுக்கு என்னங்க காரணம் யோசிச்சு பாருங்க. நம்ம மௌத்து இருக்கிறத கன்ஃபார்மா நம்ம நம்பினாலும் இந்த உலகத்தினுடைய ஆசை அதுக்கு ஒரு திரையை போட்டு விட்டுருது. எப்பவும் மௌத்தியா வரமாட்டேங்குது. இப்ப மௌத்தாயிட்டு என்ன செய்ய நினைச்சாலும் தப்பு செய்வானா? திருட போறான், திருடிக்கிட்டு இருக்கும் போதே மௌத்தா போனா என்ன ஆகுறது? நினைச்சு பார்த்தாலும் திருடுவானா? கொள்ளையடிக்க போற அந்த நேரத்தில் நீ மௌத்த என்ன செய்வ? தண்ணி அடிக்க போய் சாராய கடையில மண்டை போட்ட என்ன ஆகுறது அப்படின்னு நினைச்சு பார்த்தா தப்பு செய்வானா? அப்ப இந்த மரணத்தினுடைய நினைவுகளை நம்மளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தூண்டுதலாக அமையக்கூடியது கபரு ஜியாரத்து. இப்ப வழங்கி போச்சா உங்களுக்கு? இதுக்கும் தர்காவுக்கு என்னங்க சம்பந்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு நீங்கள் போங்கள், அங்கிருந்து அருள்களை அள்ளி வருவீர்கள் சொன்னாங்களா? கபருக்கு நீங்கள் போங்கள், அங்க போய் உங்களுடைய துஆக்களை எல்லாம் வாங்கி வாருங்கள் சொன்னார்களா? கபருக்கு நீங்கள் போங்கள், அங்க உள்ள பரக்கத்துகளை அள்ளி வாருங்கள் சொன்னார்களா? இல்லையே. கபருக்கு முதல்ல அந்த கபரு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. இப்ப இவங்க கட்டி வச்சுக்கிட்டு ஜியாரத்தை ஏமாத்துறாங்களே, அந்த கபருக்கு போனா யாருக்கு மௌத்து யாவும் வரும் சொல்லுங்க பாப்போம். அந்த சாம்பிராணி வாடை டன் கணக்கில் போட்டு வச்சிருப்பாங்க. அங்கிட்டு பார்க்க சைக்கிள் பிராண்ட் பத்தி அது பக்கம் கொளுத்தி வச்சிருப்பாங்க, கும்முண்டு அட்டிக்கும். இந்த பக்கத்தில் பொம்பளைய மல்லிகை போலாம் வச்சு நிப்பாளுவோம், அது ஒரு பக்கம் ஒரு மாதிரியா இருக்கும். கலர் கலரா நிப்பாங்க. இவங்க அதுக்கு தானே போறாங்க. அங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழலாம்னு யாவும் வருமா? அந்த பில்டிங் கட்டடம் கீழே மார்பிள் கல்லு இதையெல்லாம் தர்காவில் சொல்றேன், இதையெல்லாம் பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் உலகத்துல, அந்த யாவும் வருமா அல்லது மௌத்தி யாவும் வருமா? உலகத்தினுடைய பற்று குறையுமா, பற்று அதிகமாகுமா? அங்க போய்கிட்டு கண்ணீர் வருமா அல்லது ஒரு சந்தோஷம் வருமா? எதுக்கு போறீங்க? முக்காவாசி பேரு ஜியாரத்துக்கு போறீங்க தெரியாத யாருக்கு? ஜியாரத்துக்கு தான் போறான். எதுக்கு பாட்டு கச்சேரிங்கிறேன், எதுக்கு குறவங்க ஒரு டான்ஸ் வைக்கிறான் அன்னைக்கு? ஜியாரத்துக்குலாம் போறது இல்ல, அது ஒரு போர்வை, மக்களை ஏமாத்திக் கொள்வதற்காக வேண்டி வைக்கிற போர்வை. அன்னைக்கு மக்களை ஈர்த்து பாட்டு கச்சேரி, அன்னைக்கு ஒரு டான்ஸ், காபரே டான்ஸ் எல்லாம் வைக்கிறான் தர்காவுடைய கந்தூரிகள்ல. காபரே டான்ஸுங்க, அந்த அளவுக்கு போஸ்டர் அடிச்சே ஓட்டுறான். ஜெயபாரதியுடைய நடனம் நடைபெறவிருக்கிறது, அதை பார்த்து விட்டு மகானுடைய நல்லாசி பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் போஸ்டருங்க, போஸ்டர் அடிச்சு ஓட்டான். தஞ்சாவூர் ஜில்லாக்கள்ல தர்காவுடைய விழாக்களை போய் பார்த்தீங்கன்னா இப்படிதான் பிந்து கோச நடனம். இந்த கல்லாருங்கிற ஊர் நாகப்பட்டினத்து பக்கத்துல பிந்து கோசை விட்டு ஆட விட்டாங்க. இஸ்லாமிய இன்னிசை கச்சேரி நடக்கிற ஆளா, பிந்து கோசை ஆடுற ஆளா, கடைசியில கலாட்டா வெட்டு குத்துறா நடந்து இப்ப பிந்து கோசை கூப்பிடுறவங்க. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இவன் சும்மா ஏமாத்துறாங்க. அதுல பக்தியா வருது, ஆகிரத்தியாவும் வருதா? உலகத்துல உள்ள எல்லா சைத்தானியத்தும் ஒண்ணு சேர்ற இடமா இருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண் பெண்ணு உரசக்கூடியது, இடிச்சுக்கிட்டு போறது, மாதிரி திருட்டு என்ன இருக்கும், தண்ணி இன்னும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இருக்குன்னா, அடே ஹஜ்ஜில் போய் பாரு, உன் நாகூரை விட லட்சம் மடங்கு கூட கூடுறான். நாகூர்ல என்ன கூட்டது? 1000 நாகூரத்துக்கு வைக்க முடியாது கூடுறானு. ஒரு கஞ்சா உண்டா, ஒரு அபின் உண்டா, ஒரு பிராத்தல் உண்டா? அது பக்தி. அங்க போய் பாரு, மஸ்ஜித் நபவில போய் பாரு, அங்க உண்டா? இதெல்லாம் தாண்டின கூட்டம் ஆட்டி நொறுக்கி போடுவான். அங்க போய் கையேன்னு ஆட்டி பிஞ்சு போடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க சத்த கபர் பள்ளிவாசல் உனக்கு இப்படி தொழுகணுமே தவிர இப்படி கையை நீட்டான்னு வைக்க அட்டி போலீஸ் நிப்பான், சுருத்தி பின்னி எடுத்துருவான். சிறுக்குண்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். அல்ல காப்பாத்திருக்காத. அப்ப எதுக்கு சொல்ல வர்றோம்? கபரு ஜியாரத்து என்று மார்க்கத்தில் உண்டு, இல்லைன்னு சொல்லல. அது கபருஸ்தானுக்கு போவது. எதுக்கு போகணும்? அது கூட ஒரு நோக்கத்துக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்கன்னா காரணம் இருந்தா தான் போகணும். ஆகிரத்து யாவும் வருமா?
மூத்தியா வருமா, உலகத்தினுடைய பற்று குறையுமா, அதுக்கு தான் போகணுமே தவிர எதுக்கு போறது இல்ல. இவங்க இதுக்கு வணங்குறதுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. வணங்குறதுக்கு வேற மாதிரியான நோக்கங்களுக்கு தான் அன்னைக்கு தர்காக்கள்ல கூட்டம் அலமோதுது. நீ பக்தியை மட்டும் சொல்லி கூட்டு வர பார்ப்போம். கச்சேரி இல்லாம, டான்ஸ் இல்லாம, கஞ்சா அப்படின்லாம் கிடைக்காம, பிரார்த்தல் இல்லாம ஒரு தர்கா விழா நடத்தி பாரு, எத்தனை பேர் வரான்னு பார்ப்போம். சும்மா ஷோ காட்டினா மக்களுக்கு விருப்பமே இல்லை. முஸ்லீம்கள் தெளிவா இருக்கிறாங்க. போறவன் தப்பு செய்ய போறான், கொஞ்சம் பேர் தான் கும்பிட போறான். இதுதான் யதார்த்தமானது. உலகத்தினுடைய இன்பத்தை ஆகிரத்தை விட்டு துன்யாவுடைய யாபத்துக்கு தான் போறான். இதுதான் இதுல விளங்கி போச்சா. இது ஆகிரத்து யாபத்தை உண்டாக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா பேப்பர்ல போட்டு நார் அடிக்கிறான். அந்த கோவலத்தில் நடக்கிறது போட்டானா வாரப்பத்திரிக்கை அம்புட்லையும் போட்டு தர்காங்கிற பேர்ல என்ன நடந்துகிட்டு இருக்காங்க. எல்லா சமாச்சாரமும் இஸ்லாத்துக்கு கேவலத்தை ஏற்படுத்துற மாதிரி, காரி துப்புற மாதிரி, முஸ்லீம்கள் இப்படிதான் காட்டுற மாதிரியான சமாச்சாரம் எல்லாம் இந்த பக்கத்தில் உள்ள கோவத்தில் நடக்குது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும். தர்காவுடைய ஜியாரத்துங்கிறது இது மார்க்கத்தில் கிடையாது. கபருஸ்தானுடைய ஜியாரத் என்பது மார்க்கத்தில் உண்டு. எந்த அளவுக்கு தவிர்க்கணும்னு கேட்டா இன்னும் இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம தவிர்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி, இது ரொம்ப அருமையான ஒரு ஹதீஸுங்க. ஒருத்தர் புவானான்னு ஒரு இடம் இருக்குது அரபு நாட்டில், மதீனாவுக்கு பக்கத்தில் புவானா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது ஒரு திறந்த ஒரு திடல், சந்தைங்கிறோம்ல, சந்தை மாதிரி ஒரு இடம். இவர் என்ன பண்றாருன்னா, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் நேர்ச்சை பண்ணிவிடுறாரு. என்ன நேர்ச்சை பண்ணிடுறாருன்னு கேட்டா, ஒரு பேர் வரல, அந்த சகாபி பேரு, ஒரு மனிதன் தான் வருது. நேர்ச்சை பண்றாரு. எப்படின்னா, எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா நான் புவானாங்கிற இடத்துல வச்சு அல்லாவுக்காக வேண்டி, அவங்க அல்லாவை நம்பினாங்க. என்ன தானே சொல்லியிருக்கேன், மக்காவுடைய காபிர்கள் அல்லாஹ்வுன்னு மறுக்கல. அல்லாவுக்காக வேண்டி நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவேன். அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தந்துட்டான்னு சொன்னா அல்லாவுக்காக வேண்டி இந்த புவானாங்கிற இடத்துல வச்சு நான் ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவேன் அப்படின்னு அவர் நேர்ச்சி பண்ணிடுறார். பிறகு இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. குழந்தையும் அல்லாஹ் கொடுத்துறான். இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, குழந்தையும் கொடுத்துறான். இப்ப என்ன செய்யறாருன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட சட்டம் கேட்க வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அறியாமை காலத்துல இப்படி ஒரு நேர்ச்சி பண்ணிவிட்டேன். எப்படி நேர்ச்சை? புவானா என்ற ஒரு இடத்துல நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதாக நேர்ச்சை பண்ணிட்டேன். அல்லாஹ்வுக்கு தான், வேற யாருக்கும் இல்ல. அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவதாகத்தான் நான் நேர்ச்சை பண்ணிட்டேன். அதனால நான் அதை நிறைவேற்றலாமா கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவானாங்கிற இடத்துல என்ன விசேஷமா அவர் குறிப்பிடுறாருல. எத்தனை இடங்கள் இருக்கும்போது வீட்டில் வச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியான இவரு புவானான்னு இருந்தாலும் கூப்பிடுறாரு. விசேஷம் ஏதாவது விஷயம் இருக்குமோ? ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகம் வருது. ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி நேர்ச்சை பண்றதா இருந்தா அதுக்கு என்ன அப்படி முக்கியத்துவம்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ஹல் கான ஃபீஹா வஸனுன் மின் அவ்சானில் ஜாஹிலியத் யூபது, அறியாமை காலத்தை சேர்ந்த வழிபாட்டு சின்னங்கள் ஏதேனும் அங்க இருக்கிறதா? புவானான்னு சொல்லிய பண்ணி அல்லாஹ்வுக்கு தான் நேர்ச்சை பண்ற, அல்லாஹ்வுக்கு தான் அறுக்க போற. ஆனா அந்த இடத்துல அறியாமை காலத்தவர்கள் வணங்குவாங்களே, ஒரு சிலையோ ஒரு கபரோ ஒரு கொடிமரமோ என்னமாச்சு இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றார்? லா, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் கேட்கிறாங்க, ஹல்கான ஃபீஹா ஈதுன் மின் அயாதிஹிம், அவர்களுடைய திருவிழாக்கள் எதுவும் அந்த இடத்துல நடக்குமோ கேட்கிறாங்க. விசேஷமா குறிப்பிட்டு செஞ்சிருக்கீங்களப்பா புவானாவை, அங்க ஏதாவது விழாக்கள் நடத்துவாங்களோ, எருது கட்டு அது மாதிரி ஏதாவது விழாக்கள் நடத்துறதுக்கு இடமா இருக்குமோ அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் கிடையாது, வெறும் சாதாரண இடம் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவ்ஃபி பி நதிரிக, நேர்ச்சி நிறைவேற்று. சாதாரண இடம்னா ஓகே. அதாவது அல்லாஹ்வுக்கு செய்கிற நேர்ச்சையை கூட, நல்லா கவனிங்க, அல்லாஹ்வுக்கு செய்கிற அறுத்து பலியிடுறத கூட எந்த இடத்துல செய்யக்கூடாதான், அந்த சந்தேகத்துக்குரிய இடத்துல செய்யக்கூடாதான். எந்த இடத்துல கபர் இருக்குதோ, எந்த இடத்துல கொடிமரம் இருக்குதோ, எந்த இடத்துல விழாக்கள் ஈது நடந்து கொண்டிருக்கிறதோ, அந்த மாதிரி மற்ற சிறுக்கான பண்டிகைகள் நடக்கிறதோ அந்த மாதிரியான இடத்துல வச்சு நீங்க செய்யாதீங்க என்று இவ்வளவு விசாரிக்கிறாங்க. வழிபடுற ஏதாவது இருக்குதா, பூஜிக்கிறதா வச்சிருக்காங்களா, விழா நடக்கிறதாவது இருக்குதா, இவ்வளவு கேட்டு இல்லைன்ற உடனே அப்பனா நீ அறுத்துக்க. என்ன விளங்குது? அப்ப இந்த கபூர்ல போய்கிட்டு நம்ம செய்யற செயலுக்கும் இஸ்லாத்துக்கு அந்த சம்பந்தம் இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த யூதர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் கேட்டா, அவங்க பரவாயில்ல, நம்ம ஆட்களுக்கு இவ்வளவு பரவாயில்ல, அவன் என்ன பண்ணான்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை பண்ணுவான். அல்லாஹ்வுக்கு ஆடு குதிரை ஆடு மாடு ஒட்டகத்தை நேர்ச்சை பண்ணிக்கிறான். நேர்ச்சை பண்ணிட்டு அறுக்கிறது கபர் கிட்ட போய் இருப்பான். அவுலியாவுக்கு இருக்கிறது, இவன் அவுலியாவுக்கு இருக்கிறான்.
நம்மால என்ன பண்றான்னு கேட்டா கபூர்ல அடங்கிக்கிறார அவருக்கு நேர்ச்சி பண்ணியா இருக்கிறான். யூதன் அப்படி கிடையாது. அவன் என்ன பண்றான்னு கேட்டா நான் அல்லாஹ்வுக்காக நான் இந்த ஆட்டை அறுப்பேன் நேர்ச்சி பண்ணிக்கிறான். எங்க வச்சு அறுப்பான்? அந்த தர்கா கட்டி வச்சிருப்பான நபிமார்களுக்கு அங்க கொண்டே வச்சு அல்லாஹ்வுக்காக அறுக்கிறேன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்களுக்கு பங்கு வச்சு கொடுப்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதுக்கு பேர் அக்ரன்னு பேரு. லா அக்ர ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல அடக்கத்தலத்தில் வைத்து அறுத்தல் கிடையாது. எவ்வளவு தெளிவு பார்த்தீங்களா? அடக்க ஸ்தலத்திலே வைத்து அல்லாஹ்வுக்கே கூட இருக்க கூடாது. நீ அல்லாஹ்வுக்கு இருக்கிறதா இருந்தா கூட அது எங்க போய் வச்சிட கூடாது, தர்காவில் வச்சிட கூடாது, அடக்க ஸ்தலத்தை வைக்க கூடாதுங்கிறாங்க. நம்ம இந்த கபருக்கு இஸ்லாத்துல கொடுத்த முக்கியத்துவத்தை பார்த்தீங்களா? அல்லாஹ்வுக்கு செய்யற இபாதத்தை கூட அந்த இடத்துல செய்யாதுங்கிறாங்க. கபருக்கிட்ட வச்சு இருக்கிறது. அந்த அறிவிப்பாளர் விளக்கம் சொல்றாரு, கானு யாக்குரூன இந்தல் கபரி பக்கரத்தனு சாத்தன், கபருக்கு பக்கத்தில் வச்சு மாட்டையோ ஆட்டை அறுத்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் சொல்லி அந்த அறிவிப்பாளர் விளக்கம் வர கொடுக்கிறார். அப்ப கபருக்கிட்ட வச்சு அல்லாஹ்வுக்காக செய்யற இபாதத்தை கூட செய்யக்கூடாதுன்னு சொன்னா அப்ப என்ன இந்த கபரு ஜியாரத்து என்னன்னு விளங்கி போச்சா? ரொம்ப தெளிவாக விளங்கி விட்டது. அது மாதிரி இன்னும் சொல்றேன், இந்த கபரு ஜியாரத்து கூட நல்லா விளங்கிக்கிறேன்னு பெரிய கட்டாயம் ஒண்ணும் கிடையாது. அவசியமா செஞ்சுதான் ஆவணுமா, செய்யாட்டி பாவியா, அல்லாஹ் கேள்வி கிளப்புவானா? இல்ல. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபமன் ஷா யஸூர கபரன் ஃபல்யஸூர், கபர் ஜியாரத் செய்ய விரும்பினால் செய்து கொள்ளுங்கள். அது அனுமதி. இது கபரை போய் இந்த மாதிரி ஒரு பாடம் படிக்கலாமே நினைச்சு போனீங்கன்னா அது ஒரு அனுமதி. ஃபமன் ஷாங்கிறாங்க, விரும்பினால் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார்களே. ஆனால் அது ஒரு பெரிய அவசியமான ஒண்ணு கிடையாது. போறதா இருந்தா ஒரு கபர்ஸ்தானுக்கு போறதுக்கு நம்ம என்ன இருக்கு, அனுமதி இருக்குது. இது ஒரு விஷயம். இந்த அனுமதி கூட நல்லா விளங்கிக்கணும். இந்த அனுமதி இருக்க கபருஸ்தானுக்கு போற இந்த அனுமதி கூட ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துல இல்ல. நல்லா விளங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா வந்தாங்களே, வந்த புதுசுல டோட்டலா கபருக்கு நெருங்க கூடாதுட்டாங்க. என்ன போய் கும்பிட்டுருவாங்க, விளங்காத மக்கள் தானே. யூதரா இருந்து இஸ்லாத்துக்கு வருவாங்க, கிறிஸ்தவரா இருந்து இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க, பழைய பழக்கப்படி போய் அங்கே போய் காலில் விழுந்து சைதா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த கபரு வழிபாடு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஆரம்ப கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமாக தடுத்து வச்சிருந்தாங்க. குன்து நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபர் ஜியாரத்தை நான் உங்களுக்கு தடுத்து வைத்திருந்தேன். அலா ஃபஸூருஹா, இப்போது நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள், போங்கள். ஃபைன்னஹா துவைக்குருல் ஆகிரா, அது ஆகிரத்தை யாவப்படுத்தும்னு சொல்றாங்க. அப்ப இது தடுக்கப்பட்ட பிறகு அனுமதிக்கப்படுது. எப்ப அனுமதிக்கப்படுது? தௌஹீத்னா என்ன, அல்லாஹ்டா யாரு, மனுஷன்டா யாருன்னு சஹாபாக்கள் நல்லா தெரிஞ்ச பிறகு இனிமே இவங்க அந்த ஷிர்க்குக்கு போயிட மாட்டாங்க, ஆகிரத்து படிப்பினைக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பக்குவம் வந்த பிறகு தடை செய்யப்பட்டதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணத்தோடு அனுமதிக்கிறாங்க. ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருச்சு, பயங்கரமான டேஞ்சரான விஷயம் சொல்லி அதுல ஒரு நல்லது மட்டும் சொல்லி கொடுத்து இந்த நோக்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் போகலான்னு வச்சுக்கிறோம், எங்க பொது கபர்ஸ்தானுக்கு, தர்காவுக்கு இல்ல, கண்டிப்பா வழிபாடுறதுக்கு இல்ல. எங்க இத்தனை ஹராமுகள் சேர்ந்திருக்குதோ, கட்டுனது ஒரு ஹராமு, வழிபாடு ஹராமு, ஃப்ராடு ஹராமு, பித்தலாட்ட ஹராமு, எவ்வளவு ஏமாத்துறாங்க. தீமையை கண்டா உங்களுடைய கடமை என்ன? தர்காவுக்கு போறீங்க கேட்பாங்க, என்ன தர்காவில் கபர் இருக்கா இல்லையா, கபரை பாக்குறமா இல்லையா, ஃப்ரீ தத்துவம் பேசுற மாதிரி பேசுவாங்க. கபருன்னு ஒண்ணு அங்க இருக்கா இல்லையா, கபரை போய் பாக்குறமா இல்லையா, கபரு ஜியாரத்து வந்துருச்சா இல்லையான்னு கேட்பாங்க. சரி, வந்துருச்சு. தீமை நடந்தால் அந்த இடத்துக்கு போகக்கூடிய முஸ்லிமுக்கு என்ன கடமை இருக்குது? 3 கடமை இருக்கு. என்ன கடமை? ஒரு தீமை நடக்க கண்டால் கையால் தடுக்கவும். அப்ப கடப்பாறையிட போவானா நான் சொல்லல, அது ஒரு தீமை, கட்டினது தீமை, கட்டணம் கட்டி இருக்கிறது தீமை. அப்ப நீ போறதா இருந்தா கையால் தடுக்கிறதுக்கு சக்தியோட என்ன செய்யணும்? கடப்பாறையோட போய் இடிச்சிட்டு வா. இல்லையா, கடப்பாறை இல்லையா, போ, சும்மா போ, ஏன்டா நம்ம அநியாயம் பண்றீங்க, வெறுங்க போறா போடுங்கடா, நாங்கெல்லாம் வந்து பாக்குறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு தூக்கி போட்டு மிதிப்பாங்க, வாங்கிட்டு வா. அதுக்கு சக்தி இல்லையா, அதுக்கு சக்தி இல்லையா, கல்விக்கு அதுக்கு முடியலன்னு சொன்னா மனசால் வெறுத்துக்க. மனசால் வெறுக்கிறேன் அர்த்தம் போகாம இருக்கிறதானங்க. ஒருத்தர் சாப்பிட கூப்பிடுறாரு, மனசால வெறுத்துட்டு வயிறு படைக்க திங்க முடியுமா? மனசால வெறுக்கிறேன்னா போகாம இருக்கணும், அதான் மனசால வெறுக்கிறது. அப்ப 3 நிலைமை முஸ்லிமுக்கு இருக்குது. தப்பு செய்யற இடங்களுக்கு போனோம்னா கையை, அதாவது பலத்தை பிரயோகித்து தடுக்கணும். முடியலன்னா வாயினால சொல்லி தடுக்கணும். அதுக்கு முடியலன்னா ஒதுக்கிடணும். இப்ப தர்காவுல வந்து தீமை நடக்கிறனால தெரியுது, ஒரு தீமை 2 தீமை இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தீமை கம்மி, அதை தாண்டி நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்ப நடக்காதனால உங்க சொல்லல,
இந்த ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் கச்சேரி இளவு எல்லாம் நடக்குது. அவ்வளவு தீமைகளையும் நான் சொல்றேன். நீங்க நாகூர்ல போய் ஏர்வாடியில போய் அந்த பாட்டு கச்சேரி உங்களுக்கு தடுக்க முடியுமா? இழுத்து போட்டு வெட்டி போடுவாங்களே. அதான் உங்களோட நிலைமை. பாட்டு கச்சேரி கூடாதுன்னு சொல்ல தெரியாதோ. அந்த காபர டான்ஸ் நடக்கிறது ஏன்டா நம்ம அநியாயம் பண்ணி கேட்டு பார்ப்போம். முடியுமா உன்னால? அப்ப முடியும்னா அது செய்யி. அதுக்கு போகலாம். எதுக்கு போகலாம்? உனக்கு கையால் தடுக்க சக்தி இருந்தால் அங்க போய் தடுத்துட்டு போய் ஜியாரத் பண்ணிட்டு வா. வாயால் தடுக்க சக்தி இருந்தால் சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிவிட்டு நான் ஜியாரத்துக்கு வந்தேன்னு சொல்லு. அப்ப இதெல்லாம் சும்மா ஒரு வரட்டுவாதம். இவங்களுடைய நம்பிக்கையை நியாயப்படுத்துறதுக்கா சொல்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இடத்துல லஅனத் இருக்குன்னு சொல்றாங்க அதை தேடி போகணும். முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா, அதாவது நபிமார்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா அங்க அல்லாஹ்வுடைய லஅனத் இறங்கிக்கிட்டே இருக்குது. லஅனத் இந்த இடத்துல இறங்குன்னு நினைச்சிட்டு ஒருத்தன் போவானா? அல்லாஹ்வுடைய சாபம் எந்த இடத்துல இறங்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு ஒருத்தன் போகலாமா? எந்த அளவுக்குண்டாங்க? ஒரு உதாரணம் சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்துல போயிட்டு வர்றாங்க. போய் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்தை கடந்த உடனே வேகமா ஓட்டுங்கிறாங்க. வேகமா ஓட்ட சொல்றாங்க. எல்லாரும் சீக்கிரம் ஓடியாந்துருங்கிறாங்க. அதை கடந்து போகணும்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பாழடைஞ்ச கட்டடங்களா இருக்கு. இது அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கின இடம், லானத்து இறங்கின இடம். இந்த இடத்துல நம்ம சீக்கிரமா கடந்துடணும்னு சொல்லிட்டு கடந்துடுறாங்க. யாரோ ஒரு கூட்டம் தண்டிக்கப்பட்ட ஒரு இடம் அது. ஏதோ ஒரு கூட்டத்தை தாண்டி வந்திருப்பாங்க பிரயாணத்துக்கு போயிட்டு. அது ஹதீஸ்ல வருது, எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஒரு கூட்டத்தை தாண்டி வரும்பொழுது அவங்க தண்டிக்கப்பட்ட இடம், அல்லாஹ்வுடைய லானத்து தண்டனை இறங்கின இடம். அந்த இடத்துக்கு நம்ம ஏன் நிக்கணும்னு சொல்லி வேகமா ஓட சொல்றாங்க. வேகமா ஓடுங்க. இந்த அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கின இடத்துல நம்ம நிக்க வேணாம், வேகமா பாஸ் ஆகுங்கிறாங்க. அப்ப எப்ப பார்த்தாலும் இறங்கிக்கிட்டு ஒரு தடவை இறங்கி முடிஞ்சு போனது. அதுவா சொன்னது இறங்குனுச்சு, அழிஞ்சு போனா நாசமா போனா முடிஞ்சு வச்சது. இது எப்பவுமே இறங்கிக்கிட்டே இருக்கு. அந்த கட்டிடம் இருக்கிற காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய லானத்து இறங்கிக்கிட்டே இருக்குது. அந்த வழிபாடு நடக்கிற காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக்கிட்டே இருக்குது. லானத்தை தேடி யாராவது போவாங்களாங்க? யாராவது சாபத்தை தனக்கு தானே வரவழைச்சுக்கிடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. அதனால இஸ்லாமிய நம்பிக்கையில இந்த தர்கா கிர்கா இதுக்கு இந்த ஜியாரத்து இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. பொதுவான கபர்ஸ்தானுக்கு போவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அதை நீங்க இதை மாற்றுவதற்காக வேண்டி அதை பழக்கத்தில் கொண்டு வந்துருங்க. கொண்டு வர வேண்டி இருக்கு, அவசியமா இருக்கு. ஏன்னு இது ஒண்ணு இல்லைங்கிறதுனால ஜியாரத்துக்கு அந்த அர்த்தம் ஆக்கிவிட்டாங்க. ஜியாரத்துல இதாண்டு காட்டுறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போகணும். நாங்க ஜியாரத்து போயிட்டு வருவோம். அப்பதான் அவனுக்கு புரியும், ஓ ஜியாரத்துனா இதானா. பிராக்டிக்கலா அவனுக்கு ட்ரைனிங் இல்லாதனால ஜியாரத்துனோட அதை அவனை மாத்தி விடுறான். ஜியாரத்து ஹதீஸ் இருக்குல்ல, அதான் ஜியாரத்துங்கிறான். நம்ம என்ன செய்யணும்? இங்க எங்க இருக்கு கபர்ஸ்தான், மன்னார்பேட்டை இருக்குல்ல, வாங்க ஜியாரத்துக்கு போயிட்டு வருவோம். 4 பேர் கூட்டு போகணும். இதாண்ட ஜியாரத்து. அதனால நாங்க போய் என்ன செய்யறாங்க? மூமின்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், எங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும் அப்படின்னு துவா செய்ய சொல்றாங்க. அந்த துவாவை செஞ்சோம்னு வந்துடணும். அப்ப இந்த மாதிரியான இதுதான் ஜியாரத்துங்கிற அர்த்தத்தை கொண்டு வந்து மக்களுக்கு புரிய வச்சாதான் அதை ஒழிக்க முடியும். அதுக்காக வேண்டியாவது நம்ம என்ன செய்யணும்? ஜியாரத்து என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி செயல்முறை விளக்கமாக ஃப்ரீயா இருக்கும்போது அவங்க ஜியாரத்து போய்ட்டு கூட்டு வந்துடணும். அவனுக்கு விளங்கிறான், ஜியாரத்து உசிதான் ஜியாரத்தோ, நம்ம அப்பா அம்மாவெல்லாம் கடைக்கு போட்டு நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோமே, நம்ம தப்பு செய்யறோமே, அவனுக்கு புரியும். வெறும் பிரச்சாரம் மட்டும் புரியாது. அல்லாஹ் நமக்கு இதை விளங்கி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக.